பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையிலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாள் வேளையிலையும் நம்ம ஒரு தேவ வசனத்தை வாசிக்க நம்ம இந்த வேளையிலே கூடி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்ப்போம்னா, மீகாக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் சொல்லுது. தடைகளை உடைக்கிற கர்த்தர் உன் முன்னே செல்கிறார்னு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய தடைகள் இருக்கும், நிறைய காரியத்தில் தடங்களாக இருக்கும், காரியங்கள் வாய்க்காமல் இருக்கும். அப்படி இருக்கிற ஆட்கள் கூட இந்த நாள் ஆண்டவர் பேசுகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகள் உடைக்கிற கர்த்தர் நம் முன்னாடியே செல்றார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்படுது. மீகா 2:13 இப்படியாய் சொல்லுது. பார்ப்போம். One who opens the way will go up before them. They will break through the gate and go out. Their king will pass through before the Lord at their head. ஆண்டவர் பேசின தேவ வார்த்தைக்காண்டி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேவ வசனம் எப்படி சொல்லுதுன்னா, தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம் முன்னாடி செல்கிறார்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேலையிலையும் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஆவியானவர் இந்த கால வேலையிலே இடைப்பட்டு என்னோடு பேசின வார்த்தை இந்த வேலையிலே உங்களோடு நான் பகிர்ந்திருக்கேன். நம்ம எத்தனையோ தடங்களில் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கலாம், ஆனால் எல்லா பிரச்சனைகள்லேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கறதுக்காக இந்த நாள் இந்த வசனங்களை கொடுத்துருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகள் நமக்கு இத்தனை வருஷங்களாக சில ஆசீர்வாதங்கள் தடையாக இருந்திருக்கலாம். அப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்களை இனி வர நாட்களில் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன், தடைகளை எடுத்து போட்டு நான் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேலையிலையும் நம்மளோட இடைப்பட்டு பேசியிருக்காரு. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து முடித்து கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலையிலும் ஜெபிப்போம், சிறிய ஜெபம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே நன்றி ராஜா. இந்த வேலையிலையும் அப்பா மீகா 2:13 படிக்கு அப்பா நீங்கள் சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் அப்பா இந்த வேலையிலையும் தடைகளை உடைக்கிற கர்த்தர் உன் முன்னாடியே செல்கிறேன்னு சொன்ன அந்த தேவ வசனங்கள் இந்த வேலையை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்குள்ள கிரியை செய்யத்தக்கதாக அப்படியேப்பட்ட கிருபைகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க. மீதியான பகுதி சமூகத்தில் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த வேலையிலையும் பார்த்த எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.